அகிலா, என்ன பேசுற? நீ தானே ஆதிராவை காதலிக்கிறான், அவன் இல்லாம வாழ முடியாதுன்னு சொன்ன. இப்ப மாத்தி பேசுற? இப்போ நான் அதே தான் சொல்றேன் மாமா. ஆதிராவுக்கு இப்ப எல்லாம் என் மேல காதலை விட கோவம் தான் அதிகமா இருக்கு. ஆதிரா, நான் உன்னதான் காதலிக்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லாம நான் ஆதிராவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆமா, நீனா எனக்கு பைத்தியம் தான். சாரி அகிலா, மனசுல இருக்கிற காதல உங்க மாதிரி எல்லாரும் முன்னாடி என்னால சொல்ல முடியல. நான் பண்ணது தப்புதான். என்னோட படிப்பை பத்தி யோசிச்சுட்டு இந்த காதல வீட்டுல சொல்லாமா வேண்டாமான்னு குழப்பத்திலேயே இருந்தேன். I love you, அகிலா. நாம சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் படிச்சுக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா இனிமேல் ஒரு நிமிஷம் கூட என்னால உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது அகிலா. இவ்வளவு காதல வச்சுக்கிட்டு எதுக்கு என்கிட்ட போய் சொன்ன ஆதிரா? அந்த அளவுக்கு நான் உனக்கு வேண்டதவள ஆயிட்டனா? வரைக்க முடியாத அளவுக்கு காதலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சிருக்கவே முடியாதான். அப்பா பாட்டி, என்ன மன்னிச்சிருங்க. நான் அகிலனை காதலிக்கலன்னு நான் போய் சொல்லிட்டேன். எனக்கு அகிலனோட கல்யாணம் பண்ணி வைங்க. ஆதிரா, உன் காதல அகிலனுக்கு மட்டும் புரிய வைக்கல, எங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா புரிய வச்சுட்ட. உன் கல்யாணத்தை கிராண்டா நடத்தணும். என்ன சாரதா? ஆமாங்க. ஆதிரா, நீ போய் ரெஸ்ட் எடுமா. சாருமதி, வா போலாம். ராட்சஸ், என்னை விட பெருசா பிளான் போடுறியா?
ஆனாலும் எப்படி என் கூட கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னா? இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இதுல ஏதோ ஆதிராவோட பிளான் இருக்கு. நான் இவளுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு நினைச்சேன். இதுல காதல் கல்யாணம் வேற நடக்குதா? ஐயோ, இல்ல என் தலை எழுத்து. என் தம்பிக்கு எப்படிலாம் பொண்ணு பார்த்து எவ்வளவு கிராண்டா கல்யாணம் பண்ணோன்னு நானும் என் அம்மாவும் கனவு கண்டுட்டு இருந்தோம். எல்லாம் இந்த ஆதிரா வந்தது இப்படி சிக்கிட்டோமே. இதை எப்படி நிறுத்துறதுன்னே தெரியலையே. அண்ணி, இந்த ஆதிராவை கண்ட யாருக்குமே பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. இவள போய் எப்படி அண்ணி என் தம்பிக்கு பிடிச்சது? அதான் தெரியல. அவ அம்மா மாதிரி தானே இவளும் இருப்பா. நேர்ல பாக்கலனாலும் நீங்க சொல்றத வச்சு அவ அம்மா இந்த வீட்ல என்னென்ன பிரச்சனை பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா புரியுது அண்ணி. ஆனா ஒரு விஷயத்துல சந்தோஷப்படுறேன். எப்படியோ கல்யாணம் ஆன என் பையன் வாழ்க்கையில இந்த ஆதிரா வரல. உன் தம்பிய லவ் பண்றேன்னு சொல்லிட்டா. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். உங்க பிரச்சனை உங்களுக்கு அண்ணி. இந்த ஆதிராவை நாம இப்படியே நம்ப கூடாது. கொஞ்சம் பொறுத்து இருந்துதான் பாக்கணும். போங்க அண்ணி. இந்த கல்யாணத்துல இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியல. எங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான், என்ன உண்டலன்னு ஆக்கிடுவாங்க. ஐயோ, இது எப்படி நான் எங்க வீட்டுல சொல்றது? என் தம்பி வாழ்க்கையை நான் எப்படி காப்பாத்த போறேனோ? ஆதிராவை காதலிக்கிறேன்னு சொல்லி வீட்ல எல்லாரையும் நம்ப வச்சு அந்த கேப்ல நானும் சாருமதியும் எஸ்கேப் ஆயிலன்னு பிளான் பண்ணா இந்த ஆதிரா என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லி எனக்கே ட்விஸ்ட் கொடுக்கறா. சாருமதி வேற இதெல்லாம் சோகமா பாத்துக்கிட்டு இருந்தா. அவ என்ன நினைச்சுக்கிட்டாலோ தெரியலையே. ஃபர்ஸ்ட் சாருமதிக்கு கால் பண்ணி உண்மையெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும். இந்த நேரத்துல தான் போன் ஆஃப் ஆயிடும். முதல்ல போனை சார்ஜ்ல போடுவோம். இப்பெல்லாம் இதுக்கு டைம் இல்ல. முடிஞ்சா சாருமதியை நேர்ல பார்த்து சொல்லுவோம். கடைசியில இந்த அகிலன் சுபத்ராமாவே நம்ப வச்சுட்டான். இவனை ஈஸியா விடவே கூடாது. கையும் களவுமா புடிச்சு அவனை வீட்டுல ஒப்படைச்சாதான் நாம தப்பிக்க முடியும். வீட்டுல வர அவசரமா கல்யாண ஏற்பாடு பண்ணுன்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க. சீக்கிரம் ஏதாவது ஒரு முடிவு பண்ணியே ஆகணும்.
4 மணிக்கு மீட் பண்ண போறீங்களா? நானும் வரேன், உங்க ஜோடி எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு. டே அகிலா, இனிமே உன் செல்போனுக்கு வர எல்லா மெசேஜும் எனக்கும் வரும். நீ எப்போ உன் லவ்வரை பார்க்க போறியோ அப்போ நானும் வருவேன். உன்னை இந்த வீட்ல மாட்ட வைக்கிறது தான் இந்த நிமிஷம் என் வாழ்க்கையோட லட்சியமே. இந்த அகிலன் ஏன் இன்னும் ரிப்ளை பண்ணாம இருக்கான்? இவனை பார்த்து உண்மை என்னன்னு தெரியற வரைக்கும் என் டென்ஷன் போகாது. ஏய் உட்காரு உட்காரு உட்காரு. என்னங்க இது? உனக்காக பாயசம் எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்தா சாப்பிடு. இப்ப வேண்டாங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏன் வேணாங்கிற? அகிலனுக்கும் ஆதிராவுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன ஹாப்பி மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? ஆசையா கொண்டு வந்திருக்கேன், வேண்டான்னு சொல்றீங்க. இந்தா சாப்பிடு. சாருமதி சாப்பிடு, இந்தா. திருமாறன் இருக்கானா? ஐயோ, இல்ல அகிலா, பின்னாடி திரும்பி பார்க்காமலே வந்தது அகிலன்னு எப்படிங்க தெரியும்? நான் போலீஸ்காரன் சாருமதி. நம்ம ரூம் கதை வரைக்கும் வந்துட்டு திரும்பி போனா, அதான் நில்லுன்னு சொன்னேன். அகிலா வா. என்கிட்ட ஏதோ சொல்ல வந்த போல. ஆமா, உன்கிட்ட பேசலான்னு தான் வந்தேன். நீங்க 2 பேரும் ஏதோ முக்கியமா பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நான் அப்படியே கிளம்பி போனேன். நானும் சாருமதி எப்பவும் இப்படிதான், ஏதாவது பேசிட்டே இருப்போம். அதுக்காக நீ சொல்ல வந்ததை சொல்லாம போவிய? என்ன விஷயம் சொல்லு. அகிலா, ஃபர்ஸ்ட் உனக்கும் ஆதிராவுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்க லவ் ஸ்டோரியை யாருமே எதிர்பார்க்கல. உங்க கல்யாணத்தை கிராண்டா பண்ணணும். ஆமா, நாங்க யாரும் சம்மதிக்கலன்னா வீட்டு விட்டு ஓடி போலான்னு பிளான் பண்ணிருந்தீங்களா? சொல்லு. சரி சரி, சும்மா ஜோக்குக்கு தான். ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க. ஓகே. என்ன சாரு, அகிலனை பார்த்து என் முதுகுக்கு பின்னாடி என்ன ஜாட பண்ண? நீ ஏதோ சைகை பண்ணதானே? அவன்கிட்ட ஏதோ சைக்கிள் சொன்னதானே? நான் ஒன்னும் இல்ல திருமாரா, சாருமதி எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு இருந்தா. ஓ, உன் கல்யாணத்துக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்றாளா? ஓகே ஓகே. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியும் இப்ப மாதிரி நீங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பீங்கன்னு சண்டைக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்றாலும் என்னவோ. இல்ல இல்ல, நானும் ஆதிராவும் அப்படி இருக்க மாட்டோம். ஓ அப்படியா சார்? அதையும் பாப்போம். யா, லெட்ஸ் see. சாருமதி, நான் கொஞ்சம் அர்ஜென்ட் கேஸ் விஷயமா சிட்டிக்கு போறேன். நாளைக்கு காலைல தான் வருவேன். நீ கொஞ்சம் பத்திரமா இரு, சரியா? உடம்பு பாத்துக்க. டேக் கேர்.
சாரி அகிலா, மனசுல இருக்கிற காதல உன்ன மாதிரி எல்லாரும் முன்னாடி என்னால சொல்ல முடியல. ஐ லவ் யூ அகிலா. ஆதிராவோட பேச்சை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியலையே. நான் முதல்ல கேட்டதுக்கு அகிலனை காதலிக்கலன்னு சொன்னா, இப்போ அகிலனை மனசார காதலிக்கிறேன்னு சொல்றா. இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கா. என்னாச்சு சுபத்ரா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஓ, ஆதிராவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமாம்மா. நானும் அதைத்தான் யோசிச்சேன் சுபத்ரா. நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம்னு அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தா இப்படி எல்லாரும் முன்னாடியும் குற்றவாளியா நிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. சரி, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. சின்ன பிள்ளைங்க தானே, நாம என்ன சொல்ல போறோமோன்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா ஒண்ணு. என்னம்மா? நான் ஆதிராவுக்கு எப்படி சம்பந்தம் பார்க்க போறேன்னு பயத்துல இருந்தேன். பரவாயில்ல, நம்ம வீட்டுக்குள்ளேயே இவ்வளவு சீக்கிரத்துல முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அகில ரொம்ப நல்லவன். அவனை நாம முன்னாடில இருந்தே பாத்திருக்கோம். நாம இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம வீட்டுல நம்ம கண்ணு முன்னாடியே இருப்பாங்க. அத்தை, என்ன? ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிக்கணும்னு சொல்வாங்கல்ல. அது அத்தை, ஆதிரா அகிலன் கல்யாணத்தை பத்தி தான் சொல்றேன். சுத்தி வளைக்காம பட்டுன்னு சொல்லு. வெளியில ஆதிராவை பத்தி மத்தவங்க பேசினதெல்லாம் எங்க அம்மா காதுல விழுந்தா எங்க அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அத்தை. ஓஹோ, அப்படியா? உங்க அம்மா ருக்குமணிக்கு நான் சொல்லிக்கிறேன், சரியா? தான் பிள்ளைக்கு நல்ல சம்பந்தம் அமையணும்னு தான் எல்லா அம்மா அப்பாவும் நினைப்பாங்க. அது எனக்கு புரியுது. ஆனா நம்ம ஆதிராவுக்கு என்ன குறைச்சல்? அவ சாரதா இல்லத்தோட வாரிசு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உன் தம்பி தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆதிராவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு என் தம்பியோட வாழ்க்கையை கெடுக்கிறத அவங்க 2 பேரும் காதலிக்கிறதா அவங்களே சொன்னாங்கல்ல. அதனால தானே அம்மா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சுபத்ரா, நீ இரு, நான் பேசிக்கிறேன். சரண்யா, நீ இத்தனை தடவை கேட்டதுனால உனக்கு நான் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கறேன். ஆதிராவோ இல்ல அகிலனும், இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னா நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். அத்தை, நீங்க ஒரு நிமிஷம் இப்படி இருங்க அத்தை. உங்க முடிவை மாத்திக்காதீங்க. டேய் தம்பி, இதுதான்டா நல்ல சந்தர்ப்பம். சொல்லிடு, நீ ஆதிராவை காதலிக்கலன்னு எல்லாருக்குமே சொல்லிடுடா.